இந்த குழந்தை அங்கே ஆயர்பாடியில் வளர ஆரம்பிக்குது. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த சின்ன பாகவத கதைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கதையை சொல்லிட்டு மகாபாரதத்துக்குள்ளே நான் வந்துடலான்னு நினைக்கிறேன். பெரிய பையனான பிறகு, இளைஞனான பிறகு கிருஷ்ணன் என்னெல்லாம் செய்தாங்கிறதுல 2-3 சம்பவங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு தெரியும், குழந்தையிலேருந்தே நம்ம படித்தது தான், வீடு வீடாக போயிட்டு வெண்ணெய் திருடுறது. வெண்ணெய்ங்கிறது ஞானத்தின் அடையாளம்னு சொல்கிறாங்க. நம்ம செலுத்தக்கூடிய, இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பின் அடையாளமாக அது ஒரு குறியீடு. அது அவன் வீடு வீடாக போகிறான்ல, பானையில் இருந்து எடுத்து வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றான்ல, அது நாமெல்லாம் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியின் குறியீடுன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி மனம் முழுக்க இறைவன் மீது சிந்தனையோடு இருக்கிறோமோ அந்த இறைவனே வந்து அதை எடுத்துக்குவானா. நம்ம போய் தனியாக போய் தேடி போக வேண்டாம். இறை சிந்தனையோடு முழு நேரமும் இருப்பவர்களிடத்திலே கடவுள் எப்படி வெண்ணெயை எடுத்து உண்டாரோ அப்படி நம்முடைய பக்தியை அள்ளி கொள்வாராம். கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு தீவிர பக்தன், அவன் பேர் வந்து ததி பாண்டன். அவன் என்ன பண்ணுவான்னா, டெய்லி கிருஷ்ணன், இவன் எல்லார் வீட்டுக்கும் போவான்ல, போய் வெண்ணெயை உரி மேலே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இவன் போய் பசங்களோட போய் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி நின்று வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டுட்டு ஓடிடுறது. அந்த வீட்டு பெண்கள்லாம் துரத்திட்டு வரும்போது காணாமல் போய் ஒளிஞ்சு விளையாடுறது. இதெல்லாம் நிறையா குறும்பு பண்ணிகிட்டே இருப்பான். இந்த ததி பாண்டன்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ரொம்ப கிருஷ்ணன், அவனுக்கு அதி தீவிர பக்தன். அவன் சின்ன பையன்தான், ஆனால் கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும். அவன் தினம் என்ன பண்ணுவானா, புது புது பானை வாங்குவானா. புது புது பானை வாங்கி புதுசாக அதில் வந்து வெண்ணெயை சேர்த்து வச்சுட்டே இருப்பானான். கிருஷ்ணன் எப்போ வந்தாலும் அவனுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து எடுத்து சாப்பிடட்டும்னு. ஒரு நாள் பயன்படுத்தின பானையில் இன்னொரு நாள் வெண்ணெய் வைக்க மாட்டானா. அப்படி அவன் வந்து கிருஷ்ணன் மேலே அவ்வளோ ஆசை, நம்ம வீட்டுக்கு வந்தானா கிருஷ்ணன் விருப்பம் போல் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து தெருவில் விளையாடிட்டு ஒரு வீடுகளில் போய் தூங்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த பசங்க லூட்டி அடிக்க வேண்டியது. நம்ம குழந்தைங்கள்லாம் சேட்டை பண்ணுற மாதிரி போய் வீடு வீடாக போய் ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவனும் மனைவியும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவருடைய தலையில் குடுமி, இந்த அம்மாவுக்கு கூந்தல், அது ரெண்டையும் கட்டி போட்டுட்டு இந்த பசங்களெல்லாம் சேர்த்துட்டு இவன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு இருந்தானோ. அந்த அம்மா எந்திரிச்சு கத்துனா 2 பேரும் சேர்ந்து எந்திரிக்கிறாங்க. போய் நேராக போய் யசோதை கிட்ட குறை சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க, எங்கள் 2 பேர் தலையும் கட்டி வச்சு நாங்கள் ஒரு பக்கமாக ஓடக்கூட முடியல. உங்கள் பையன் வந்து வீடு விடா எந்த நேரம் வரான்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான்னு தெரிய மாட்டேங்குது, நீங்கள் கண்டித்து வைக்கணுன்னொன்னே சுற்றி மற்ற பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆமாம் ஆமான்னு சொல்லும்போது மொத்தமாக திரண்டு ஓடி வராங்க. அப்போ கிருஷ்ணன் ஓடி போய் இந்த ஒரு பக்தன் இருக்கான்ல, தீவிர பக்தன், அவன் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சிட்டு ததி பாண்டன், வா வா உனக்காக தான் நான் நிறைய பானை நிறைய வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வா அப்படிங்கிறான். இப்போ நான் அதுக்கெல்லாம் வர நேரம் இல்லை, ஒரு காலி பானையை காட்டு, நான் உள்ளே ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னு என்னை தெருவே விரட்டிட்டு வருது. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, கூட சேர்ந்த குறை சொன்னால் அத்தனை பேரும் சேர்ந்து விரட்டிட்டு வராங்க. நான் உள்ளே ஒளிஞ்சுக்கிறேன், நீ மேலே ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ தான் நம்புவாங்க, இல்லைன்னா என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த பையனும் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனை உள்ள பெரிய பானை அது, இவன் ஒளிஞ்சுக்கிறான். மேலே வந்து ஒரு மூடி போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அவங்க வந்து காணோம் இல்லைன்னு சொல்லிடுறான், போயிடுறாங்க. அதுக்கு பிறகு நீ திறடா அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அந்த மூடி எடுறா, நான் வரணும் இல்லை, நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் திறக்க மாட்டேன்னு சொல்கிறேன், நான் வெளியில் வரணும் இல்லை, நான் சொல்கிறத கேட்டால் தான் நான் திறப்பேன். இந்த பையன் மேலே உட்காந்துருக்கான்ல அவன், என்ன அப்படிங்கிறான். நான் வைகுந்தத்துக்கு போகணுங்கிறான், அதுக்கு நீ தான் எனக்கு அருள் செய்யணுங்கிறான். டேய் என்னடா, 10,000 ஆண்டு கால தவம் இருக்கிறவங்களுக்கும் கேட்ட உடனே கிடைக்காது, அவன் அப்படி இருக்கிறான், நீ என்ன ஒரு பானைக்குள்ளே என்னை போட்டு ஒளிய வச்சுட்டு அடுத்த நிமிஷம் வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான், அது எப்படி முடியும்? நீ சொன்னேன்னா நான் திறப்பேன், இல்லைன்னா திறக்க மாட்டேன். சரி போய்க்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்து இன்னொன்று செய்யணும், எப்பயுமே என் கூடவே இருக்கணும். டேய் இருப்பேன்டா, முதல்ல திறடா. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, நான் எப்போ உன்னோட வீட்டு உள்ளே வந்து இந்த பானைக்குள்ளே போனேனோ பானைக்கே நான் மோட்சம் கொடுத்தாச்சு. நீ இங்கேருந்து மோட்சத்துக்கு போகும்போது இந்த பானையும் சேர்ந்து வரும். நீ இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டன்னு சொல்லி வெளியில் வந்த அந்த நிமிஷமே இது பாகவத கதைகளில் இருக்குது. இந்த பையன் இருக்கான்ல, இந்த பரம பக்தன்,
இந்த பையன் பானையோடவே சேர்ந்து மோட்சத்துக்கு போனானா. ஏன் இதெல்லாம்னா, கிருஷ்ணன் நான் சொன்னேன்ல தொடங்கும் போது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன். நம்ம ஆத்மார்த்தமாக கிருஷ்ணன் மேலே அன்பு செலுத்தணும்னு சொன்னால் அடுத்த நிமிஷம், ஆனால் நம்பிக்கையோடு கிருஷ்ணன் மேலே பக்தி வைக்கணும். நம்ம கேட்குறோம், அவன் நமக்கு கொடுப்பானா மாட்டானான்னு யோசிச்சோன்னா அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சோன்னா நமக்கு என்னன்னாலும் கிருஷ்ணன் முன்னாடி வந்து செய்வான். அதுதான் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த இறை தானே, பரம்பொருள் தானே அங்கே வந்து அவதரிச்சிருக்கிறதுனால, அதனால தானே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய குருஷேத்திர போர்லையே முழுக்க முழுக்க பாண்டவர்களுக்கு உறுதுணையாக நின்று வெற்றியை வாங்கி கொடுத்தாரு. அது சின்ன குழந்தையிலேருந்தே இந்த பாகவத கதைகளில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. மகாபாரதம் பற்றி ஒரு அறிமுகம் வந்து இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ராமாயணம் கதை ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு பரிச்சயமாக இருக்குது. பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு அந்த மகாபாரத கதை அது எங்கே தொடங்குது, அது ஒரு பயங்கர ஒரு பெரிய வம்சம் அடுத்து 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 அடுத்துன்னு வந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால அந்த மகாபாரதம் எங்கே இருந்து, அந்த பாரத கதைங்கிறதே எந்த இடத்துலேருந்து எந்த வம்சத்துலேருந்து தொடங்குது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் கொடுக்கணும். கொடுத்த பிறகு கிருஷ்ணன் மறுபடியும் எந்த இடத்துக்கு வராங்கிறத நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவர்களுடைய குரு, அசுரர்களுடைய குரு, ரெண்டு பேர் இருக்காங்க. தேவர்களுடைய குரு தேவகுரு, அந்த தேவகுரு பேர் பிரகஸ்பதி. நம்மெல்லாம் பேச்சு வழக்கில் பெரிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரகஸ்பதி. அசுரர்களுடைய குரு பேர் சுக்கராச்சாரியார். இந்த சுக்கராச்சாரியாருக்கு என்ன ஒரு சிறப்புனா, அவருக்கு வந்து ஒரு மந்திரம் தெரியும், சஞ்சீவினி மந்திரம். அந்த மந்திரம் பேர், யார் இறந்தாலும் கடவுளாலேயே கறந்த பால் மடி புகாமாங்க, கறந்த பால் மறுபடியும் போகாது, இறந்த உயிர் திரும்ப அடைய முடியாது உடம்ப, ஆனால் அந்த உயிரையே அடைய வைக்கக்கூடிய மந்திரம். அந்த மந்திரம் பேர் தான் சஞ்சீவினி மந்திரம். இது சுக்கராச்சாரியாருக்கு தெரியும். இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, சுக்கராச்சாரிய அசுரர்கள் ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. அசுரர்கள்னால் நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு கொம்பு வச்சு பயங்கரமாக அதெல்லாம் இல்லை. மனுஷங்கள்லேயே எல்லா தப்பும் செஞ்சுட்டு எதுக்கும் பயப்படாமல் அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னா அந்த குணம்தான் அசுர குணம். அந்த குணம் வளரக்கூடாது. அந்த குணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிரம்பக்கூடாது, நிறைய ஆகக்கூடாது. அசுரர்கள் நிறைய ஆனால் அது பூமிக்கு தான் கேடு. இவர் என்ன பண்ணுறாரு, அசுர குருவாக இருக்கிறதுனால அசுரர்கள் எவ்வளோ தப்பு பண்ணி தேவர்களால் கொல்லப்பட்டாலும் கூட இந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள காப்பாற்றி விட்டுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க மறுபடியும் துன்பம் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ தேவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, தேவகுரு கிட்ட கேட்குறாங்க, பிரகஸ்பதி. அவங்களுக்கு அந்த மந்திரம் தெரியாது. இது எப்படியாவது நம்ம கற்றுக்கணும், எப்படியாவது நாம் கற்றுக்கணும், நல்லவங்க நிறைய பேரை நாம் காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை கற்றுக்க அனுப்பலாம்? நல்ல திறமையானவனாக இருக்கணும், அந்த இடத்துல போய் அந்த மந்திரத்தை கற்றுக்கிற அளவுக்கு பொறுமையானவனாக இருக்கணும், அசுரகுரு நடுவில் ஏதாவது வேண்டான்னு சொன்னாலும் சமயோஜிதமாக நடந்துக்கிறவனாக இருக்கணும். யாரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து பிரகஸ்பதியோடைய பையன் கசன் அவனோட பேர், அவனையே கற்றுக்க அனுப்பலாம் அப்படின்னு அனுப்புகிறாங்க. வந்திருக்கிறவன் பிரகஸ்பதி பையங்கிறது இவங்களுக்கும் தெரியும், சுக்கராச்சாரியருக்கும் தெரியும். ஆனால் தன்னிடம் வித்தையை கற்றுக்கொள்ள வந்தது மந்திரம் கற்றுக்க வரதா சொல்லலை, சகல வித்தைகளையும் வேதங்களையும் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மாணவனாக வரான். ஒரு மாணவன் வந்து படிக்க வரணும், நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வரணும்னு வரும்போது யாருமே மறுக்கக்கூடாது, மறுக்க மாட்டாங்க. அதனால் அவரும் சேர்த்துக்கிறார், எல்லா பணிவிடைகளையும் செய்கிறான், அவ்வளவு பொறுமையாக இருக்கிறான். குருவுக்கு எப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கான அந்த நேரம் வாய்க்குதோ அந்த நேரம் வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்கிறான். அன்றைக்கெல்லாம் குருகுலத்தில் இருந்தவங்களே அப்படி தானே, குருவுக்கு எல்லா சேவைகளையுமே செய்வாங்க. இவன் அந்த
சுற்றி இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் தூய்மை பண்ணுறான், ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற வேலைகள் எல்லாம் பண்ணுறான், பூஜைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பண்ணுறான், இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வர்றான், எல்லாத்தையுமே பண்ணுறான் அவன். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சுக்கராச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு, பேர் தேவயானி. அந்த தேவயானிக்கு கசன் மேலே விருப்பம், இவனை திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் கசனுக்கு வந்த நோக்கம் மந்திரம் கற்றுக்கணும், அவ்வளோதான். அதனால் அவனுடைய கவனம் முழுக்க அந்த மந்திரத்தை கற்றுக்கணும், சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் இருக்குது. சுக்கராச்சாரியாரோட சேர்ந்த அசுர குருங்கிறதுனால அந்த அசுரர்களுக்கெல்லாம் என்னென்னா இவன் அங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியும், இவனால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கவனம் இல்லாத நேரத்தில் கொல்றதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு முறை ஆடு மாடுகளை எல்லாம் இவன் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுட்டு ஒரு மரத்துக்கடியில் இருக்கும்போது கொன்னுடுறாங்க, கசனை கொன்னுடுறாங்க. சாயங்கால நேரத்தில் வெறுமனே ஆடு மாடுகள் மட்டும் திரும்ப வருது. தேவயானி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு காணும், மாடுகள்லாம் தனியாக திரும்ப வந்திருக்கு அப்படின்னு. உடனே அவர் பார்க்குறாரு, அவன் செத்துருக்கான். இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொன்னுட்டு அந்த உடம்ப நாய்களுக்கு போட்டுடுறாங்க. இவர் அந்த மந்திரம் சொல்கிறாரு, அந்த நாய்களுடைய உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு இவன் வந்துடுறான். திரும்ப இன்னொரு முறை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு, இயல்பாக போயிட்டுருக்கு. திரும்ப இன்னொரு முறை என்ன பண்ணுறாங்க இந்த அசுரர்கள்லாம், நாய்களுக்கு போட்டால் தானே இவர் ஏதோ மந்திரம் சொல்லிடுறாருன்னு கடலுக்குள்ளே கொன்று போட்டுடுறாங்க. மறுபடியும் இவர் மந்திரம் சொல்லி இவ ரொம்ப போய் முறையிடுறா, எனக்கு அவர் இல்லாமல் வாழ முடியாது, அவரை நான் மனசளவில் அவர் மேலே ரொம்ப பிரியம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும்னு. பொண்ணு சொன்னால் அப்பா தட்டாமல் செய்வார் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அரக்கர்கள் எப்படி இவனை கொன்னாலும் அவர் மீட்டுடுறாரு, ஆனால் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்று அவனை அரைச்சி அதை ஒரு தேனில் கலந்து குடிக்கிறதுக்கு அவருக்கே கொடுத்துட்றாங்க. இப்போ அவரோட வயிற்றை கிழிச்சிட்டு அவர் உயிரோடு இருக்க மாட்டார்ல, அதனால் அவர் அந்த மந்திரம் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கே கொடுத்துட்றாங்க. இவருக்கு அது தெரிஞ்சிருது. தெரிஞ்ச பிறகு பயங்கரமாக கோபப்படுறாரு, அரக்கர்கள் மேலே கோபப்படுறாரு. இது எப்படி வந்தது? அந்த நேரத்தில் அவர் அது நான் சொன்னேன் தேன்னு சொன்னேன், மதுவில் கலந்து கொடுத்துட்றாங்க. அப்போ தான் அவர் சுக்கிர நீதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் மது அருந்துகிறவர்கள் மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்படுவார்கள், அவங்களுடைய உடம்பு ஆயுளை இழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியாக சொல்லியிருக்காராமா அவர். அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு இவர் மறுபடியும் மந்திரம் சொல்லணும். அவர் பொண்ணு கேட்குறா, நீங்கள் மந்திரம் சொல்லுங்க, பிழைக்க வைங்க, அவரை நான் உயிரோட பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்பா கேட்குறாரு, மந்திரம் சொன்னேன்னா அவன் என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கான், என்னை கிழிச்சிட்டு தான் வெளியில் வரணும், என்னை கிழிச்சிட்டு வெளியில் வந்தானா நான் செத்து போயிடுவேன், உனக்கு நான் வேணுமா இல்லை அவன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 2 பேருமே தான் வேணும், நீங்களும் வேணும் அவரும் வேணும், 2 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் யோசிச்சு பார்க்குறாரு, ஒன்று சொல்கிறார். அப்போ ஒன்று செய்யலாம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கசன் கிட்ட அவர் பேசுகிறார், நான் உனக்கு இப்போவே அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்றேன், அவனுக்கு அதுதானே வேணும், உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்றேன், நீ வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்த உடனே ஏன் உயிர் போயிடும், அதுக்கு பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி திரும்ப என்னை நீ மீட்டு எடுத்துருன்னு சொல்கிறார். அதே மாதிரி மந்திரத்தை சொல்கிறாரு, வயிற்றை கிழிச்சிட்டு வரான், திரும்ப இவர் உயிர் போய் அப்படியே கிடக்கிறாரு. அந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் அவருக்கு உயிரை கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு தேவயானி சொல்கிறான், நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நீ திருமணம் செய்துக்கணும்னு. இவன் சொல்கிறான், இப்போ நான் யாருடைய வயிற்றிலேருந்து வந்தேன், சுக்கராச்சாரியார் வயிற்றுலேருந்து வந்தேன், வயிற்றிலிருந்து வந்ததுனால அவர் எனக்கு அம்மா மாதிரி. சகோதரன் அப்படின்னா சக உதரன் அப்படின்னு பொருள்.
நம்முடைய தாயுடைய வயிற்றிலே இருந்து உதித்தவர்கள், அந்த இரத்தத்திலே இருந்து உதித்தவர்கள், சக உதரன். இப்போ நான் சக உதரனாக வந்திருக்கேன், உனக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அவன் அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டா அவன் போயிடுறான். இதுக்கு இடையில தேவயானி தனியாக விடப்படுறா. வனத்தில் அவளுடைய தோழிகளோடு சேர்ந்து அவங்க எல்லாரும் ஒரு குளத்தில் குளிச்சிட்ருக்காங்க. குளிச்சுட்ருக்கும்போது அந்த இடத்துல பயங்கர பலமாக ஒரு காற்று வீசுது. ஆடைகள்லாம் பறந்து போயிடுது. பறந்து போனோடனே அங்கே இவளுடைய ஆடையை அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த நாட்டு அரசன் விருஷபர்கன் அவன் பேர், அந்த நாட்டு அரசன், அவனுடைய பொண்ணு சர்மிஷ்டை. அந்த சர்மிஷ்டை என்ன பண்ணிடுறா, இவளுடைய ஆடையை மாற்றி உடுத்திடுறா. இவளுக்கு கோபம் வந்துடுது, என்னுடைய ஆடையை நீ மாற்றி உடுத்திடுற அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துடுது. அப்போ சர்மிஷ்டை சொல்கிறா, அவன் ஒரு அசுரனுடைய பொண்ணு, ராஜா, ஒரு அசுர அரசனுடைய பொண்ணு. இவ ஒரு குரு, அசுரர்களுடைய குருவாக இருந்தால் கூட இவர் ஒரு அந்தனர். அவ திட்டின உடனே இந்த சர்மிஷ்டைக்கு கோபம் வந்துடுது. நான் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு, நீ உங்கள் அப்பா எங்ககிட்ட யாசகம் வாங்கி வாழக்கூடியவர், நாங்கள் போடுறதுல நீங்கள் சாப்பிடக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நீ என்னை பேசுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் ரெண்டு பேருக்கும் சண்டை ஒரு பாழடைஞ்ச ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல தள்ளி விட்டுட்டு போயிடுறாவ. ஏதோ அவளால் முடிஞ்சது. அப்போது இவ தவிச்சிட்ருக்கா, யாராவது காப்பாற்ற வாங்கன்னு தவிச்சிட்ருக்கும்போது ஒரு அரசன் வரான். ஏன் இந்த கதை நான் கொண்டு வர வேண்டியிருக்குன்னா, இதெல்லாம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் முன்னாடி இருந்த வம்சாவளி. அந்த அரசன் பேர் யயாதி. அந்த அரசன் தன்னுடைய வலது கையை கொடுத்து இவளுக்கு தூக்கி விடுறான். வலது கை கொடுத்த உடனே இவ சொல்கிறா, எனக்கு வலது கை, அன்னைக்கு அந்த திருமணம் செய்யும்போது கை வச்சு உறுதி கொடுப்பாங்கல்ல, கை பிடிச்சிட்டு போவாங்க இந்த கையை, இப்போ நீ தான் எனக்கு வலக்கரம் கொடுத்துருக்க, நீ என்னை திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு அவங்க சுக்கராச்சாரியார் அவங்க அப்பா கிட்டேயும் இது சொல்கிறா. ஏற்கனவே அவள் அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டதுனால, அந்த சர்மிஷ்டை அப்படிங்கிறவ தள்ளி விட்டதுனால பயங்கர கோபப்படுறார் அவர். அரசன்ட்ட போய் சொல்கிறாரு, நான் இனி இந்த நாட்டில் நானும் என்னுடைய பொண்ணும் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறுறோம் அப்படின்னு சொன்னோடனே அவர் அரசன் ரொம்ப மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் கோபப்பட்டு போனீங்கன்னு சொன்னால் அதோட விளைவெல்லாம் நான் தான் அனுபவிக்கணும், அந்த பாவம் எனக்கு சேரும், நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நானும் என் பொண்ணும் செய்கிறோம் அப்படின்னோடனே தேவயானி சொல்கிறா, உன்னுடைய பொண்ணு என்னை ரொம்ப அவமதிச்சிட்டா, உங்ககிட்ட நான் யாசகம் வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டா, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய குரு, ஆனால் அவ்வளவு அவமானப்படுத்திட்டா, அதுக்கு பதிலாக அந்த சர்மிஷ்டை காலத்துக்கும் என் வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு சம்மதிப்பாளா அப்படின்னு. அந்த பொண்ணும் நான் வரேன் வேலைக்குன்னு சொல்லிடுறா, வேலைக்கு வரேன்னு. இப்போ யயாதி தேவயானி திருமணமாகி இவங்க போயிடுறாங்க. சர்மிஷ்டை இவங்க வீட்டில் வேலை செய்கிறான். இதுக்கு இடையில சர்மிஷ்டைக்கும் அன்னைக்கு அந்த கால சமூகத்திலலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் இல்லை, நிறைய பெண்களை திருமணம் செய்கிற வழக்கமெல்லாம் இருந்தது. யயாதியும் இதுக்கு இடையில சர்மிஷ்டைக்கும் இடையில ஒரு இணக்கம் வருது. இந்த சூழல் தெரிஞ்ச உடனே தேவயானி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நடந்துட்டுருக்கும் போதே விருப்பம் வந்துருச்சுன்னொடனே சுக்கராச்சாரியார் கோபப்பட்டு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு அந்த யயாதிக்கு. சின்ன வயசு தான், ஆனால் கிழப்பருவம் அடைஞ்சிடணும்னு சொல்லிடுறாரு. அவன் கதறான், நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், நான் சர்மிஷ்டை கூட நான் இல்லை, ஆனால் எனக்கு கிழப்பருவம் வேண்டாம். ஏன்னா ஒரு பெரிய அரசன், அவன் கம்பீரமான அரசன், போருக்கு போவான், வீரத்தெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கும், என்னை இப்படி ஒரு ஓரமாக உட்கார வச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சாபம் வேண்டாம், எனக்கு விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உன்னுடைய இளமையை யாராவது வாங்கிட்டு
அதுக்கு பதிலாக மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உன்னுடைய முதுமையை வாங்கிட்டு அவங்க யாராவது இளமையை கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன வயசு பையன் இருந்தால் அவங்க சம்மதத்தோடு நீ மாறிக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு ஏதோ வித்தியாசமான கதை மாதிரி இருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா மெடிக்கலில் நிறைய விஷயம் இப்படியெல்லாம் நடக்குது. இன்றைக்கி டெஸ்ட் டியூப் பேபியிலேருந்து வாடகை தாய் முறையிலேருந்து நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம மருத்துவ உலகத்தில் அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த கதைகளில் நம்ம பிள்ளைங்கள்ட்டலாம் சொன்னால் இது எல்லாம் அவங்க யோசிக்க கூட முடியாது. அப்போ ஏற்றுக்கணுன்னே அவருக்கு 5 பையங்க இருக்காங்க, ஏற்கனவே புதல்வர்கள் 5 பேர் இருக்காங்க. அதில் 4 பேர் நாங்கள்லாம் மாட்டோன்றாங்க. ஐயோ எங்களுக்கு வயசானதா, நாங்கள் சின்ன பசங்க, நான் ஒருத்தன் சொல்கிறான் நான் சண்டைக்கு போகணும், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் கல்யாணம் பண்ணணும், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் இன்னும் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், எங்களை போய் வயசானவனாக்கி உட்கார வைக்கணுங்கிறீங்க. அதில் 5ஆவதாக ஒருத்தன் சந்தோஷமாக நான் உங்களுடைய முதுமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய பேர் புரு, PURU ஆங்கிலத்தில் புரு. அந்த புரு வம்சத்தின் வழியாக தான் இந்த வம்சங்கிறதே தொடர ஆரம்பிக்குது. அவன் முதுமை வாங்கிட்டு அப்பாவுக்கு இளமையை கொடுக்குறான். சில காலங்களுக்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கிறார். இது வாழ்க்கை இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு உல்லாசமான வாழ்க்கை வாழறோம், இது வாழ்க்கை இல்லை. மனிதர்களுக்கு ஒரு பொன் மேலையும் பெண் மேலையும் உணவு மேலையும் அணிகிற ஆபரணங்கள் மேலையும் வரக்கூடிய ஆசையெல்லாம் நிலையில்லாத ஆசை. அந்த ஆசைக்கு அளவே கிடையாது. என்னைக்கு இறைவனை தேடி மனது அமைதியை ஏற்கிறதோ அதுதான் நிரந்தரமான ஆசைங்கிற உண்மை தெரிஞ்ச பிறகு அந்த புரு அப்படின்னு அந்த இளைஞன் இருக்கான் இல்லையா, அவனுடைய முதுமை ஏற்றிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகிட்ட மறுபடியும் இளமையை கொடுத்து விட்டு இவர் முதுமைக்கு மாறிடுறார். இந்த புருங்கிற வம்சத்தில் இருந்து தான் அடுத்து வம்சாவளி, கௌரவர்கள் பாண்டவர்கள் வம்சாவளி முழுக்க தொடர ஆரம்பிக்குது. அது எங்கே தொடங்குது அப்படின்னு சொன்னால், அந்த புரு வம்சத்தில் பிரதீபன்னு ஒருத்தன். அந்த பிரதீபன் ஒரு நாள் கங்கை கரைக்கு போகிறான். கங்கை கரையில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் அவனுடைய வலது தொடையில் வந்து அமர்றா. அமர்ந்த பிறகு இவன் சொல்கிறான், அவளை பார்த்துட்டு ஒருவேளை திருமண நோக்கத்தில் தான் தன்கிட்ட வந்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், மனைவி என்பவள் இடது தொடையில் அமர்றவ, வலது தொடை எனக்கு ஒரு பையன் இருக்கான், இந்த வலது தொடையில் அமரணும்னா என் பையன்தான் அமரணும், நீ அமர்ந்திருக்க, அதனால் உன்னை மருமகள்னு வேணால் நான் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பெண் சொல்கிறா, நீயே என்னை மனைவின்னு சொன்னால் கூட நான் சொன்ன நிமிஷத்தில் உன்னை எரிச்சிருப்பேன், ஆனால் உன்னுடைய மகனை நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப பேரழகியாக இருக்கா. அப்போது முழுமையான மனசோட தான் நீ திருமணம் செய்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான் அந்த பிரதீபன். நான் முழுமையான மனசோட தான் திருமணம் செய்துக்கிறேன், ஆனால் உன் பையன்கிட்ட சில நிபந்தனைகள் விதிக்கணும். எனக்கு எந்த கட்டளையும் இடக்கூடாது, நான் செய்கிற எந்த காரியத்துக்கும் தடை சொல்லக்கூடாது, நான் என் விருப்பப்படி தான் இருப்பேன், இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டா உன் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னை ஏன்னு கேட்கக்கூடாது, எதுக்கும் காரணம் கேட்கக்கூடாது, இதுக்கு சம்மதமானு கேளு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பையனும் சம்மதிச்சாச்சு. அந்த சம்மதித்த பையன் பேர் சந்தனு, இந்த பேரழகி பேர் கங்கை. இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயாச்சு, கணவன் மனைவி. எது செஞ்சாலும் கேட்கக்கூடாது, அதுதான். அப்போ இதே மாதிரி எப்படி வந்து இங்கே வந்து கம்சன் இவங்களுக்கு பிறந்த குழந்தையை அழிச்சானோ அது மாதிரி அங்கேயும் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தையும் அப்படி ஒரு தேவக்கலையோடு பிறக்குது. அந்த குழந்தைய இந்த பெண்ணே போய் அழிச்சிருவா, தண்ணியில் வீசி எறிஞ்சிருவா, கங்கா நதி தான் அழிச்சிருவா. ஒவ்வொரு குழந்தையா அழிக்கும்போது இவன் கேட்கக்கூடாதுங்கிற கட்டளையோட தானே திருமணம் செய்திருக்கா, கேட்கவே மாட்டான். கடைசியில் ஒரு குழந்தை பிறக்கும், இவனால் தாங்கவே முடியாது. கடைசியில் ஒரு குழந்தை பிறந்த உடனே இவன் கொன்றுவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துருவான். இவன் அது 8வது குழந்தை எடுத்துருவான். எடுத்த உடனே நீ வந்து என்னுடைய கட்டளையை மீறிட்ட, இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் இந்த குழந்தைகளெல்லாம் எரிஞ்சேங்கிற கதையை சொல்லுவாவ. இந்த குழந்தைகள் அஷ்டவசுக்கள்னு பேர், முந்தின பிறவியில் தேவ குழந்தைகள் இவங்கெல்லாம்.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் ஒரு பசு, நந்தினின்னு ஒரு பசு, அழகான பசு வளரும். இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பசுவுடைய பால் வரவங்களுக்கு அந்த பசுவிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து வரவங்க எல்லாருக்கும் வயிற்று பசியை தீர்த்து கொண்டிருப்பார் அவர். இந்த அஷ்டவசுக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பசுவை கவர்ந்துட்டு போயிடணும், தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி அதில் ஒரு பையன் வந்து அதை எடுத்துகிட்டே போயிடுவான், அந்த பசுவை கவர்ந்துட்டே போயிடுவான். அதுக்கு பிறகு அவர் சாபம் கொடுத்துருவார், நீங்கள் எல்லாரும் திரும்ப நீங்கள் அஷ்டவசுக்களாக இருக்கீங்க, ஆனால் போய் பூமியில் போய் பிறப்பீங்க அப்படின்னு திரும்ப சாப விமோச்சனம் கேட்கும்போது, பூமியில் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனம் கேட்பாங்க. பூமியில் பிறப்பீங்க, பிறந்த உடனேயே மறுபடியும் நீங்கள் வந்துடுவீங்க, ஆனால் பிறந்து வருவீங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு. இதில் ஒருத்தன் கவர்ந்துட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் பேர் பிரபாசன். அவன் மட்டும் பல்லாண்டு காலம் பூமியில் இருந்து தான், பூமியில் அப்போ வந்தாலே பயங்கரமான வேலைகள்லாம் நம்ம செஞ்சுருப்போம் போல இருக்கு. இந்த கவர்ந்துட்டு போன ஒருத்தனுக்கு பெரிய வாழ்க்கை கொடுக்குறாரு, வேற யாரும் இல்லை, அவர் தான் பீஷ்மர். அந்த பிரபாசன் தான் பீஷ்மர். அப்படின்னு அப்போ வந்து இந்த குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, கங்கா கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் பிறக்கிற அந்த ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் இருக்கிற நேரத்தில் நீ தான் எங்களுக்கு தாயாக இருக்கணும், உன்கிட்ட தான் நாங்கள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதனால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கங்கை வந்து தாயாக இருக்கிறதா சொல்லி அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு கொன்னுடுறானா விமோச்சனம் கிடச்சிருது. இந்த உலகத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோன்னா விமோச்சனம், இந்த ஆடையை நம்ம மாற்றிட்டு இன்னொரு ஆடைக்கு போயிடுறோம், இந்த ஆன்மா வேறு பக்கம் பயணப்பட ஆரம்பிச்சிருது. அப்போது அதுக்காக தான் இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே நான் கொன்னுட்டேன். ஆனால் இந்த பையன் சாகலைல்ல, கொஞ்ச நாள் வளர்த்துட்டு உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். அவள் போயிடுறான். இவன் வந்து தனித்து இருக்க ஆரம்பிச்சிடுறான் சந்தனு. ஒரு நாள் போகிறான், கங்கைக்கு போகிறான். ஒரு ரொம்ப அழகான ஒரு இளைஞன் அந்த கங்கைக்கு நடுவில் நின்றுட்டுருக்கான். அவ்வளோ தேஜஸாக இருக்கான், பயங்கரமான ஒரு வீரனாக இருக்கான். அவனுடைய பெயர் தேவவிரதன். அந்த தேவவிரதன் அவன் கற்றுக்கிட்டது எல்லாமே இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே யார் ரொம்ப பெரிய ஆட்கள் வேதம் சொல்லி தருவாங்களோ அவங்கக்கிட்டேருந்து வேதம் கற்றுக்கிறான். போர்க்கலை யார் ரொம்ப நம்பர் 1 சொல்லி கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட போர்க்கலை கற்றுக்கிறான். யாருமே அவன்கிட்ட வந்து போர் செய்து வெற்றி பெறவே முடியாது. பரசுராமர் மாதிரியாக இந்த பூமியில் இருக்கிறவர்னு சொல்லி அந்த தேவவிரதனை சொல்கிறாங்க. அந்த தேவவிரதன் அப்பா பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அந்த குழந்தைய வந்து ஒப்படைச்சிடுறாவ. அந்த தேவவிரதன் தான் வளர்ந்த இளைஞனை கங்கையை ஒப்படைச்சிட்டு அவள் போயிடுறான். ஒரு நாள் வந்து அந்த சந்தனு கங்கையை விட்டு பிரிஞ்ச பிறகு அவருக்கு எந்த பெண் மேலேயுமே நாட்டம் வரல, அவர் தனியாகவே இருக்கிறாரு. ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு நறுமணம் வீசுது, அப்படியே அவர் இழுக்குது. போனால் அங்கே ஒரு பெண் இருக்கா, செம்படவ பெண், மீனவ பெண். மீனவ பெண்ணா மீன் பிடிக்கிற தொழில்னா அந்த மீன் தொடர்பான வாசனை தானே வரும், ஆனால் பயங்கரமான பரிமள வாசனை வருது. அவளுக்கு ஒரு வரம், ஒரு முனிவர் கொடுத்த வரம். அவளுக்கு எப்பயுமே அந்த மீன் நாற்றம் அவள் மேலே இருக்காது, பயங்கரமான ஒரு நறுமணம் இருக்கும் அப்படின்னு. அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கா, அவளை பார்த்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் அவளுடைய ஞாபகத்திலேயே அரண்மனையில் அப்படியே ரொம்ப அதே ஞாபகத்தில் இருக்கார், அவருடைய உடம்பெல்லாம் மெலிஞ்சு போகுது. அப்போது சந்தனு தேவவிரதன் பார்க்குறான், அப்பா ஏன் இப்படி இருக்காரு அப்படி. அப்பா கூட வர ஆரம்பிச்சாச்சு, அரண்மனையில் இருக்கான், ஏன் அப்பா இப்படி இருக்காருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தேரோட்டிகிட்ட கேட்குறான். ஏன்னா கார் டிரைவர்ஸ் தானே கூட்டிகிட்டு போவாங்க, ஏதாவதுன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் எங்கே போனார் சார், எங்கே போனார், அங்கே போனார், ஓ அப்படியா தெரியும்ல. அது மாதிரி அந்த காலத்தில் தேரோட்டிகிட்ட போய் கேட்குறான், அப்பா எங்கே போனார், ஏன் வந்ததுலேருந்து இப்படி இருக்காரு, கொஞ்ச நாளாகவே சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து அதே ஞாபகத்தில் இருக்கார், அப்போ திருமணம் செய்யணுமா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை போகிறான் அப்பாவுக்காக பேசுகிறதுக்கு. யார்கிட்ட, அந்த செம்படவ பெண், அவள் பேர் சத்தியவதி. சத்தியவதியுடைய அப்பாட்ட போய் கேட்க போகிறான், எங்கள் அப்பாவுக்கு திருமணம் செய்து கொடுக்குறீங்களான்னு. அவர் நான் தாராளமாக செய்து கொடுக்குறேன், சந்தனு மாதிரி ஒரு மகாராஜாவுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன, ஆனால் நீ இருக்க, நாளைக்கு அரசாட்சிக்கு நீ தான் வருவ,
என் மகளுக்கு பிறக்கிற குழந்தை வரமாட்டான்ல, என் மகளுக்கு பிறக்கிற குழந்தை வரதா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். சரின்னு சத்தியம் பண்ணிடுவான் தேவவிரதன். நான் ஆட்சிக்கு வரல, உங்கள் மகளுக்கு பிறக்கிற குழந்தையே ஆட்சிக்கு வரட்டும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருவான். அப்படி அவர் நிறுத்த மாட்டார். நீ அரசாட்சிக்கே வரலன்னா கூட நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா அப்புறம் அவன் தானே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே இவர் சொல்லுவார், எனக்கு கல்யாணம் ஆனால் தானே, சாகர வரைக்கும் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறேன்னு அந்த இடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துருவான். அவ்வளோ பெரிய வீரன், அப்படி ஒரு கட்டழகன், தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து எவ்வளோ பெரிய தியாகம் செய்தான்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் தேவர்கள்லாம் பூமாரி பொழிந்து பீஷ்ம அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதுதான் அந்த பீஷ்மர். அவங்களுடைய வழியிலே தான் அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பையங்க இருக்காங்க. அந்த 2 பையங்களுக்கு ஒரு வம்சம் வளருது. சித்ராங்கதன், விசித்திர வீரியன் 2 பையங்க. அதில் பெரியவன் இறந்து போயிடுறான், ஒரு அசுரனால் தோற்கடிக்கப்படுறான், கொல்லப்படுறான், இறந்துடுறான். விசித்திர வீரியன் இருக்கான். விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கணும், எல்லா பொறுப்பையும் பீஷ்மரே எடுத்துக்கிறாரு. அந்த நேரத்தில் காசியில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா வந்து தன்னுடைய மகள்களுக்கு சுயம்வரம்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அப்பெல்லாம் சுயம்வரம் பெண்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு பழக்கம். சுயம்வரம்னு அறிவித்த உடனே பீஷ்மர் போகிறார். சத்தியவதியுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், பையனுக்கு திருமணம் செய்து வைக்கணும், பெண்களை கூட்டிகிட்டு வரணும், தேடி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறார். பீஷ்மர் அங்கே வந்த உடனேயே அங்கே இருக்கிற அரசர்கள்லாம் பின்வாங்குறாங்க. ஐயோ, இவர் தான் ஜெயிச்சிருவார், இவர் வந்தார்னா இவர் பெண்களை கவர்ந்துருவான், எல்லார்ட்டையும் சண்டை போட்டு 3 பெண்களையும் தேரில் ஏற்றிட்டு வந்துடுறார். அதில் ஒரு அரசன் கடைசி வரைக்கும் சண்டை போட்டே வரான். அந்த அரசன் பேர் சால்வன். சண்டை போட்டே வரான். 3 பெண்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு 3 பெண்களை கவர்ந்துட்டு வந்துடுறார். வந்து இங்கே விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்கிற மணமேடையில் அந்த அம்பைங்கிறவன் நான் திருமணம் செய்ய மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறான். நான் ஏற்கனவே சால்வன்கிற ராஜாவை விரும்பிட்டேன், நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம், அவனை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இத்தனை பேருக்கு நடுவில் சொன்ன உடனே அம்பையை மறுபடியும் நீ போய் சால்வனை போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான். சால்வன் கிட்ட அவள் போகிறா. சால்வன் கிட்ட போனோடனே அவன், உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன், என்னைய ஒருத்தன் தோக்கடிச்சிட்டு உன்னை தூக்கிட்டு போயிருக்கான், உன்னை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறான். மறுபடியும் இங்கே வரா. இங்கே இவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். கடைசியில் பீஷ்மர்ட்ட, இவனும் என்னை விரட்டி விடுறான், அவனும் விரட்டி விடுறான், நீ தானே என்னை தூக்கிட்டு போன, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். நான் வந்து சாகிற வரைக்கும் திருமணம் செய்கிற மாதிரி இல்லை, உன்னை கல்யாணம் பண்ண முடியாது, பிரம்மச்சரிய விரதம். அப்போ அவன் மனசில் பழிவாங்கிற உணர்வு அதிகமாகுது. பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். சண்முக விரதம் இருக்கிறா. அப்போ இறைவன்கிட்ட இருந்து ஒரு மாலை கிடைக்கிது. இந்த மாலையை போட்டுக்கிட்டா பீஷ்மரை கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் அரசர்கள்ட்டெல்லாம் கெஞ்சரா, இந்த மாலையை போட்டுட்டு நீங்கள் எல்லாம் பீஷ்மர்கிட்ட சண்டை போட்டுங்களேன், எப்படியாவது அவனை கொன்றுங்களேங்கிறா. யாருமே பீஷ்மரை எதுக்கிறதுக்கு தயாராக இல்லை. துருபதராஜன்கிட்ட போகிறா. துருபதராஜன்கிட்ட போய், நீங்கள், துருபதராஜன் வேற யார் இல்லை, திரௌபதியுடைய அப்பா, நீங்கள் கொல்ல முடியுமா அப்படிங்கிறா. சொல்லிவிட்டு அந்த மாலையை அரண்மனைக்கு முன்னாடி தொங்க விட்டுட்டு வந்துடுறா. அவரும் மாட்டேன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ஒரு காட்டில் போய் தவம் இருக்கா, சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கா, கடுமையான தவம் இருக்கா. சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். உனக்கு என்ன வரம் வேணும்? பீஷ்மரை நான் கொல்லணும், உன் கையால் தான் பீஷ்மருக்கு மரணம், ஆனால் நீ அடுத்த பிறவியில் தானோடனே எனக்கு தாமதிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் எனக்கு உடனே அடுத்த பிறவி வேணும்னு சொல்லி போய் தீ குளிச்சிட்றான். தீ குளிச்சு மறுபடியும் துருபதனுடைய அரண்மனையில் தான் அந்த மாலை தொங்க விட்டுட்டு போனான். துருபதனுக்கே மகளா பிறக்கிறான். மகளா பிறந்து காட்டுக்குள்ளே போய் அவள் வந்து காட்டில் போய் நிறைய போர்க்கலைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு அவளுடைய ஒரே குறிக்கோள் அழிக்கணும், பீஷ்மரை கொல்லணும். ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆணாக மாறுறா, சிகண்டி அப்படின்னு. ஒரு கடைசியில் வந்து அந்த சிகண்டியால் தான் பீஷ்மர் கொல்லப்படுவார். இது எல்லாமே இதுக்கு அடுத்து கௌரவர்கள், பாண்டவர்கள், அதுக்கப்புறம் அம்பிகை, அம்பாலிகை, இவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிறாங்க.
அம்பிகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை திருதராஷ்டிரன், அம்பாலிகைக்கு பிறக்கிற குழந்தை பாண்டு, திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி, அவங்களுடைய வம்சம் அந்த குழந்தைங்க கௌரவர்கள். இங்கே பாண்டுவினுடைய மனைவி குந்தி தேவி, மாத்ரி தேவி, இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க, குந்தி தேவிக்கு பிறக்கிற பசங்க தர்மன், பீமன், அர்ஜுனன். மாத்ரிக்கு பிறக்கிறவங்க நகுலன், சகாதேவன். இவங்க கூட கிருஷ்ணன் சேர ஆரம்பிக்கிறான். அந்த அடுத்து கிருஷ்ணன் இவங்களோட இணைஞ்சு அவன் சென்ற தூது, பாண்டவர்களுடைய வெற்றியை, கிருஷ்ணனுடைய அந்த தூது, அவனுடைய சாமர்த்தியம், நேரம் அறிந்தும் நோக்கம் அறிந்தும் மற்றவர்களுடைய திறன் அறிந்தும் அவன் எப்படியெல்லாம் காய் நகர்த்தி அந்த குருஷேத்திர போரிலே பாண்டவர்களுக்கு வெற்றி தந்தான் அப்படிங்கிற தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.